அனு, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. அனு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அப்பாவுக்கு வந்தது ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக் தான். இப்போ அவர் எப்படி இருக்காரு? இப்போதைக்கு ஒன்றும் சீரியஸ் இல்ல. ஒரு 2 days அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அப்புறம் நம்ம நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்பாவை இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அவருக்கு எந்த விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. எழுந்திருக்கப்பா. இறைவன் கொடுத்த வரன் யாருக்கு தம்பி இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னாங்கயா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தம்பி, பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டா? இல்லைங்கய்யா, தெரிஞ்ச பொண்ணுதான். சரி தம்பி, சும்மா தான் கேட்டேனே. நீங்கள் அழைக்கும் எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி. ஒரு 2 daysல நார்மல் வார்டுக்கு மாட்டி விடுவாங்க டாக்டர் சொன்னாங்க. அனு, இந்த பேக்ல உன்னோட ட்ரெஸ் இருக்கு. நீ ரொம்ப டயர்டா இருக்க. முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நீங்கள் அழைக்கும் எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அப்பா வாங்க சாப்பிடலாம். கிஷோர், காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கே, என்னாச்சு உனக்கு? இல்ல பிரவீன், 2 நாளாக அனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணே வருது. ஆனா அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்கப்பா. நீ லவ் பண்ற பையன் அவன் உனக்கு வேண்டாம். என்னப்பா சொல்றீங்க? நீ அவனை பத்தி சொன்ன நிமிஷத்துல இருந்தே என் மனசு ஏனோ ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்பா, அவர் ரொம்ப நல்ல பையன்பா. ஒரு தடவை மீட் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ஒருவேளை இதுதான் என் கடைசி ஆசையா கூட இருக்கலாம். எனக்காக அந்த பையனை மறந்துடானு. ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுன்னு ப்ளீஸ். நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்கணும். அப்பா ப்ளீஸ் அழுவாதீங்கப்பா. உங்களை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியலப்பா. அந்த பையனை இனிமே நீ பார்க்கவோ பேசவோ கூடாது. நீ எனக்காக அவனை கொஞ்சம் விட்டுக்கூடாது. அப்பா, நீங்க கேட்ட மாதிரியே நான் சத்தியம் பண்ணி தரேன். இனிமே என் வாழ்க்கையில அவன் கிடையாது. நீங்க யாரை சொல்றீங்களோ அவரே நான் கட்டிக்கிறேன்ப்பா. எனக்கு என் காதலை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியப்பா.